ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. எல்லாருக்குமே ஹாப்பி மார்கழி. என்னடா ஹாப்பி மார்கழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? மார்கழி வந்துட்டாலே தனி ஃபீல் தான். காலையிலே எந்திரிச்சு கோலம் போடுறது, சாமி கும்பிட்றது, கோவிலுக்கு போகிறது, இப்படி நிறைய விஷயம் பண்ணுவோம். ஸோ மார்கழினாலே அது ஒரு தனி ஃபீல் தான். இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான் பார்க்க போகிறீங்க. கோயம்புத்தூர் வந்திருக்கேன். தம்பிக்கு வந்து ஷார்ட் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. ஸோ ஒரு 5 டேஸ் பிளான் பண்ணி கோயம்புத்தூருக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போகிறோம். அதையுமே விளாகில் பார்ப்பீங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 4 o'clock போல் எழுந்து வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வீடையும் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு விட்டுட்டேன். வீட்டில் பூத்திருந்த ஒரு குட்டி பூ வந்து கோலத்துக்கு நடுவில் வச்சு விட்டாச்சு. பிளாக் காஃபி போட்டு குடிக்கலான்னு போகிற டயத்தில் தம்பி வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருந்தான். வர வழியில் வடை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். சூப்பராக இருந்துச்சு. பிளாக் காஃபியும் வடையும் சாப்பிட்டுட்டு, பசும்பால் தான் மேக்ஸிமம் இங்கே வாங்குவாங்க. இன்னைக்கு வந்து பால் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்றதுனால பிளாக் காஃபி போட்டு குடிச்சாச்சு. பாலையுமே காய்ச்சி வச்சுட்டு இன்னைக்கு கோவிலுக்கு போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் விளக்கேற்றணும். ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்க கொஞ்சம் பூவை வந்து பறிச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து இங்கே பூ வாங்க மாட்டோம், செடியிலேருந்து பறித்து வச்சுருவோம். ரொம்ப ரேராக தான் கடைக்கு போகிற டயத்தில் வந்து வாங்கிட்டு வருவாங்க. நான் வாங்கிட்டு வர சொல்ல மறந்துட்டேன். அதனால வீட்டு பக்கத்தில் இருக்க அரளிப்பூ, துளசி இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பூஜை பண்ண போகிறேன். குளிச்சுட்டு வந்தாச்சு. பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் பறித்து சாமிக்கு வச்சுட்டு, இந்த துளசி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு இந்த துளசி. சாப்பிட்றதுக்குமே நல்லா இருந்துச்சு. டெய்லியும் பறித்து சாமிக்கு வைக்கிறதுக்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே சென்னையில் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னே சொல்லலாம். சாரி, நான் வந்து ட்ரைபாடு வச்சு எடுக்கலை, கையில் தான் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லை, வளையல் போடலை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. விளக்கேற்றும் போது நான் வளையல் போட்டுட்டேன். நான் போட்டிருந்த வளையல் வந்து அப்பப்போ கீறிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் கழட்டி வச்சேன், அப்படியே மறந்துட்டேன். சூப்பராக வந்து சாமிக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சாச்சு. வாசலில் 2 விளக்கு வச்சுட்டு காமாட்சி அம்மன் விளக்குமே ஏற்றி விட்டுட்டேன். மருதமலைக்கு பார்த்தீங்கன்னா நான், ஹஸ்பண்ட், குழந்தை 3 பேர் தான் போக போகிறோம். வேல் சாத்துறதுக்காக போக போகிறோம். இது வந்து என்னுடைய 2 வருஷம் வேண்டுதல். ஒரு மனசில் நினச்சிட்டு வேல் சாத்துறேன்னு வேண்டியிருந்தேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி போய் சூப்பராக வந்து வேல் சாத்திடுவேன். நான் மட்டும்தான் போய் சாத்த போகிறோன்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வரதுக்கான சான்ஸே கிடைக்கல. கிடைச்சாலும் அவருக்கு லீவ் இருக்கிறது இல்லை. மேக்ஸிமம் ஏதாவது ஒன்று மாறி மாறி வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவருமே வந்துட்டார். அதுவுமே செம்ம ஹாப்பி. எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம்னு சொல்லலாம் வேல் சாத்துறது. ப்ளஸ் ஹஸ்பண்டோட ஃபஸ்ட் டைம் வந்து மருதமலைக்கு போகிறேன். சூப்பராக வந்து முருகரை வந்து வேண்டிட்டு வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. ஒரு 3 இயர்ஸே இருக்குங்க நான் வந்து வேல் வாங்கி வீட்டில் வழிபாடு பண்ணி கோவிலில் கொண்டு போய் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி வாங்கியுமே வச்சேன். அப்போல்லாம் எனக்கு வேலை பற்றின பெருசாக புரிதல் வந்து கிடையாது. வேல் மாறல், அதே மாதிரி வேல் வழிபாடு, இது பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேல் மாறலாக இருக்கட்டும், வேல் வழிபாடு, அதுக்கான பூஜைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே வந்து தெரிய வந்துருச்சு. இது வந்து முருகர் யுகம் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே தெரியறதுக்கு முன்னாடியே நான் வந்து வேல் வாங்கி வச்சுட்டேன்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்றதுக்கு வந்து வார்த்தையே இல்லை. ஏன்னா இப்போ ஜஸ்ட் நான் நினைச்சு வேல் வாங்கி வழிபாடு பண்ணி இருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து சந்தோஷம் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா இது எல்லாமே தெரியறதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப வந்து மனசுக்கு நிறைவாக இருந்தது. அதே மாதிரி மருதமலையில் பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி மே மாதம் வந்து வருவேன். இந்த அளவுக்கு கூட்டம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. வருவோம், மினி பஸ் ஏறுவோம், போவோம். ஏதாச்சும் ஒரு கிருத்திகை அந்த மாதிரி ஏதாவது நல்ல நாள், அந்த மாதிரி முருகருக்கான விசேஷமான நாளில் மட்டும்தான் கூட்டம் பார்த்துருக்கேன். சாதாரணமான நாளில் கூட இவ்வளோ கூட்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இல்லை நான் பார்க்கலையான்னு எனக்கு புரியல. மருதமலையில் பார்த்தீங்கன்னா திருப்பணி வந்து நடந்துட்டுருக்கு. அதனால் நிறைய இடம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. வேறு பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ஃபஸ்ட்டு போய் பாம்பன் சுவாமிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகரை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சூப்பராக போய் பாம்பன் சுவாமிகளுமே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சாயந்தரம் பூஜைக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ ரொம்ப நேரம் வந்து க்யூவில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுற மாதிரி. என்னடா இவ்வளோ நேரம் நிற்கிறோமே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஃபைனலாக உள்ளே போகும்போது எனக்கு ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பொது தரிசனத்தில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களை 50 ரூபாய் க்யூவில் டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ராஜ அலங்காரத்தில் முருகர் இருந்தார். அவரை கிட்ட போய் பார்த்துட்டு அங்கேயே வேலையுமே செலுத்திட்டு மனநிறைவோட சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தோம்.